நேர்களே, உலகில் எத்தனையோ நாடுகளில் பனிப்பிரதேசங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பனிப்பிரதேசங்களுக்கும் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பனிப்பிரதேசங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கெல்லாம் சுற்றுலா முதன்மை. இங்கே பனிப்பிரதேசங்களில் சுற்றுலா இரண்டாம் கட்டமாக பார்க்கக்கூடிய ஒன்று தான். முதன்மையான முக்கியத்துவம் எதற்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா இமயமலை அப்படின்னாலே அது பனிப்படர்ந்த பிரதேசம்ன்றதை தாண்டி கடவுள்கள் வாழும் இடம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்து மக்களுக்கு இருக்கிறது. ஸோ அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த இமயமலை பிரதேசத்தில் பல்வேறு கோவில்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கக்கூடிய நிறைய கோவில்களுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. அங்கே பாயக்கூடிய நதிகள் எல்லாமே புனித நதியாக பாவிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையும் இந்துக்களிடம் இருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான இமயமலை பிரதேசத்தில் தொடர்ந்து சில அசம்பாவிதங்கள் அரங்கேறிக்கொண்டே வருகின்றன. நிலச்சரிவு, பெருவெள்ளம், மேகவெடிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அந்த வகையில் தான் சமீபத்தில் இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய தராலி என்ற ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவு, பெருவெள்ளம். இதற்கு காரணம் மேகவெடிப்பு அப்படின்றத முதற்கட்ட தகவலும் வந்திருந்தது. ஆனால் சில புவியியல் வல்லுநர்கள் இதுக்கு மாற்று கருத்து ஒன்று முன்வைக்கிறாங்க. இங்கே ஏற்பட்டது மேகவெடிப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க. இதற்கு வேற ஒரு காரணமும், அதற்கு என்னென்ன சூழல்கள் அதுக்கு சாத்தியமாக்குச்சு அந்த ஒரு பேராபத்தை அப்படின்றதையும் விளக்கியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம திரையில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி சிகரம் மற்றும் கங்கோத்ரி, அதாவது கங்கை நதியுடைய ஒரு ஆணிவேராக இருக்கக்கூடிய ஒரு இடம். வருஷத்துல ஒரு நாளைக்கே ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. மிகவும் கடுமையான ஒரு நிலப்பரப்பு இருக்கிறத நம்மளால திரையில பார்க்க முடிகிறது. இது பாருங்க, ஒரு 3D எஃபெக்ட்ல நம்ம பார்க்கும்போது இந்த நிலப்பரப்பு எந்த அளவுக்கு கடினமான ஒரு இடமாக இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. சுற்றிலும் மலைகள், மிகப்பெரிய மலைகள், பனி சூழ்ந்த மலைகள், இடையிலே பெருதிய ஆறு ஒன்று ஓடுது, பள்ளத்தாக்குகள் இருக்கின்றன, அடர்ந்த வனங்கள் சூழ்ந்த பகுதி இப்படி இருக்கிறது. இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடிய இந்த பகுதி மட்டும் எடுத்துக்கோங்களேன். இந்த பகுதியில் மட்டுமே எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு புனிதமான இடங்களாக கருதப்படக்கூடிய இடங்கள் இருக்கு அப்படின்றத நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்க சத்தோபந்த் இருக்கிறது. இந்த சத்தோபந்த்ல இருந்து தான் அலக்நந்தா என்ற ஒரு நதி உருவாகி போகிறது. அந்த அலக்நந்தா நதியும் இங்க பக்கம் வருகிற கங்கோத்ரியும் வரக்கூடிய இங்க பாகீரதின்ற நதியும் இணைந்துதான் கீழே தேவ்பிரயாக் என்ற ஒரு இடத்துல கங்கையாக சங்கமிக்கின்றன. ஸோ சத்தோபந்தும் இந்தியர்களுக்கு முக்கியமானது. அதற்கு மேல பத்ரிநாத் இருக்கும், அதுவும் இந்துக்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்தலம். கேதார்நாத் சொல்லவே வேண்டாம், வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்லக்கூடிய ஒரு இடமாக கேதார்நாத் இருக்கிறது. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஹிமாலயன் சுனாமி என்று சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு ஏற்பட்டு 6000 மக்களை பலி கொண்ட இடம் கேதார்நாத் அப்படின்றதையும் நாம இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா இந்த பகுதி எல்லாமே பக்கத்தில் இருந்தாலும் நீங்க நினைச்ச உடனே இடத்துக்கு இடம் போற இடம் கிடையாது. திருச்சியில இருந்து கும்பகோணத்துக்கு போற மாதிரி எல்லாம் இங்க போக முடியாது. நிறைய தூரம் அப்படின்றத தாண்டி இந்த நிலப்பரப்பு போக்குவரத்திற்கு இடமளிக்க முடியாத ஒரு நிலப்பரப்பாக இருக்கிறது. நிறைய பனிப்பாறைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அந்த வகையில் சத்தோபந்த்ல இருந்து அலக்நந்தா, அதே மாதிரி இங்க ஸ்ரீ கைலாஷ் அப்படின்னு இன்னொரு சிகரம் இருக்கிறது. இங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கங்கோத்ரி இருக்குது. கங்கோத்ரி முதல் சிகரம் இருக்கிறது. இந்த பகுதிகள் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா மலை சிகரங்கள் அப்படின்றதையும் தாண்டி பனிப்பாறைகள் உருகி ஆறுகளாக மாறக்கூடிய இடங்களாக இருக்கின்றன. அந்த வகையில் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்தோபந்த்ல இருந்து அலக்நந்தா போது இங்க பாகீரத பருவம் இருக்கு. இங்க இருந்து தான் பாகீரதி நதி, கோமுக் அப்படின்ற இந்த பனி பாறையானது உருகி இங்க பாகீரதி நதி இந்த வழியா வருது. இங்க கங்கோத்ரி சிகரம் இருக்கு இல்லையா, இங்க இருந்து கேதர் கங்கா என்று சொல்லக்கூடிய நதியானது இந்த மலையிலிருந்து உருகி இங்க பாயக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இங்க ஸ்ரீ கைலாஷ்னு ஒரு பகுதி சொன்னோம் இல்லையா, அங்க லம்பி அப்படின்னு ஒரு கிளாசியர் இருக்கு, பனிப்பாறை இருக்கு. அங்கிருந்து உருகி வரக்கூடிய நதியானது ஜடுகங்கா என்று சொல்வார்கள். அந்த ஆறும் கூட பாத்தீங்கன்னா இந்த வழியாகத்தான் வந்து எல்லாமே ஒரு இடத்துல சங்கமிக்குது. அந்த இடம் தான் இந்த பாகீரதி நதியாக தொடர்ந்து பாய இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ பாகீரதி நதி இங்க கங்கையின் அடிநாதமாக இருக்கக்கூடிய ஒரு நதி என்றே நம்பப்படுகிறது. ஸோ இந்த பாகீரதி நதி பாயக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த தாராலி என்ற பகுதியும் இருக்கிறது. ஸோ தாராலியில் எந்த இடத்துல தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்றத பார்க்கும்போது இந்த கங்கோத்ரிக்கு பக்கத்திலே பாருங்களேன், இங்க ஸ்ரீகாந்தா அப்படின்ற ஒரு பனிச்சிகரமானது இருக்கிறது. இந்த ஸ்ரீகாந்தா என்ற பனிச்சிகரத்திலிருந்து உருகி போகக்கூடிய இந்த ஆறு இருக்கு இல்லையா, அதனால தான் இப்பொழுது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனுடைய பிரம்மாண்டத்தை 3Dல பார்க்கும்போது இன்னும் நமக்கு தெளிவாக தெரியும். பனி சூழ்ந்த மலைகள், அதனை தொடர்ந்து பள்ளத்தாக்குகள் அப்படின்ட்டு ஒரு பிரம்மாண்டத்திற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு பகுதியாக தான் இந்த ஸ்ரீகாந்தா இருக்கு. ஸோ இந்த ஸ்ரீகாந்தா
இந்த சிகரத்திலிருந்து இந்த பனிப்பாறைகள் உருகி எப்படி ஆறு ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் திரையில் பார்க்கும்போது நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். பனிப்பாறைகள் பாருங்க உருகி ஒரு ஆறாக ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு நிலையை நம்மளால பார்க்க முடிகிறது. பல சிற்றாறுகள் ஒன்றிணைந்து ஒரு ஆறாக மாறுகிறது. இது எல்லாம் வந்து ஒரு இடத்துல இணைஞ்சு ஒன்றாக பாயக்கூடிய ஒரு நிலவரத்தையும் பார்க்குறோம். இந்த ஆறு பாருங்க, இந்த மலைத்தொடரில் மிகப்பெரிய 2 மலை முகடுகளுக்கு இடையே அடர்ந்த வனங்களுக்கு நடுவே இந்த ஆறானது பாஞ்சி பாகீரதி நதியில வந்து கலக்குது. எந்த இடத்துல கலக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்க திரையில பார்க்கக்கூடிய பகுதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது எந்த பகுதின்னு 2Dல பார்க்கும்போது ஞாபகம் வருதான்னு பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? இப்பயும் ஞாபகம் வரலைன்னா இந்த காட்சியை முதல்ல பார்த்துடுங்க. தாராளி பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பு. எஸ், நம்ம இப்போ காட்சிகளில் பார்த்து அந்த தாராளி கிராமம் அதுதான் இப்போ நம்ம திரையிலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீகாந்தா பர்வதத்திலிருந்து அந்த மலை மேலிருந்து வந்த அந்த கீர்கங்கா என்ற ஒரு நதியில் ஏற்பட்ட அந்த ஒரு பெரு வெள்ளம் அங்கே மேலே இருக்குன்னு சொன்னல பனிப்பாறைகள் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உருகி ஒரு கிளாஷியர் குளம் அல்லது ஏரி மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கும். அதிலிருந்து தான் தண்ணீர் வடிஞ்சு இங்கே ஆறாக மாறி கீழே பாயுது. இங்கே வந்து பாகீரதியில் வந்து கலக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளாஷியர் அந்த பனிப்பாறை குளமோ அல்லது ஏரியோ உடைந்திருக்கக்கூடும். அதனால் தான் திடீர்னு இந்த மாதிரி ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு புவியியல் நிபுணர்கள் சிலர் சொல்லியிருக்காங்க. இமயமலை குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வரக்கூடிய நபர்களும் இந்த கருத்தை வந்து வழிமுடிகிறார்கள். ஏன்னு சொன்னா முதல்ல சொன்ன மாதிரி மேக வெடிப்பு அப்படின்ற ஒரு காரணம் தான் சொல்லப்பட்டது இல்லையா? மேக வெடிப்புனா நம்ம என்னென்ன போன தொகுப்பிலே பார்த்திருந்தோம். 1 மணி நேரத்துக்குள்ள 10 சென்டிமீட்டர் என்ற அளவுக்கு இந்த சிறிய பகுதிகளே மழை பெஞ்சிருந்தாதான் அது மேக வெடிப்பா கருத முடியும். ஆனா வானிலை ஆய்வு மையத்தோட தரவுகளை பார்க்கும்போது 3 சென்டிமீட்டர் என்ற அளவு கூட 24 மணி நேரத்தில் பெய்யவில்லை அந்த பகுதியில். இன்ஃபேக்ட் இந்த வீடியோல நீங்க பார்க்கும்போது ஒரு பிளசண்டான ஒரு கிளைமேட் இருக்கு, தூறல் மாதிரியான ஒரு மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. அதிலிருந்து தான் சில பேர் இந்த கரைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மலையிலிருந்து வீடியோ எடுத்த காட்சிகளை தான் நம்ம அந்த திரையில பார்த்துட்டு இருக்கோம். அந்தபடி இருக்கும்போது இந்த பெருவெள்ளத்திற்கான காரணம் மேக வெடிப்பு கிடையாது. மேலிருந்த பனிப்பாறையில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஏரியோ அல்லது குளமோ உடைந்திருக்கிறது. அதனால தான் இந்த பாதிப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா 3 இடங்கள்ல இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்றத பார்த்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது இங்க இந்த தாராளி கிராமத்தை தொடர்ந்து இங்க ஹர்ஷில் என்ற பகுதியிலேயுமே கூட இந்த பாதிப்பானது ஏற்பட்டது. ஆனா இந்த ஹர்ஷில் பாருங்களேன், அதே மாதிரியான ஒரு நிலவரம் தான் 6 மலை பிரதேசத்திலிருந்து இறங்கி வந்து பாகீரதி நதியில கலக்குது. ஆனா இந்த இடத்துல எந்த கட்டுமானத்தையும் நம்மளால பார்க்க முடிகிறது இல்ல. இயற்கையோட அதோட வழியிலேயே இந்த ஆத்துல வந்து கலந்திருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல அடிச்சுக்கிட்டு வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத காட்சிகளில் பார்த்துடலாம். ஹர்ஷில் பாதுகாப்பு ஹர்ஷில் பகுதியில் நம்முடைய ராணுவ வீரர்கள் இருந்த கேம்ப் எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கு. ஆனாலுமே தாராளியை ஒப்பிடும்போது அங்க பாதிப்பு என்பது குறைவாகவே இருக்கிறது. ஸோ தொடர்ந்து இங்க ஹர்ஷில தொடங்கி இன்னொரு பகுதி பாதிப்பு அப்படின்னா இது இந்த சுக்கி என்ற ஒரு கிராமம் தான். இந்த சுக்கி கிராமத்தில் பாருங்க பாகீரதி நதி எவ்வளவு அகண்டு பாய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத. ஆனாலுமே அதே நேரத்தில் இந்த ஸ்ரீகாந்த பர்வதம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து இன்னொரு சிற்றோடையும் வந்து இந்த இடத்துல பாகீரதி நதியில கலக்குது. ஆனா இங்க ஏற்பட்ட பாதிப்பு அந்த காட்சிகளை பார்த்துடலாம். மலையிலிருந்து பெரிய பெரிய பாறைகள் கல் கசடு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இந்த சுக்கி பகுதியில் வந்து எந்த வேகத்தில் பாயுது அப்படின்றத நம்மளால் காட்சிகள் மூலமாக பார்க்க முடிஞ்சது. ஆனால் இங்கே பாதிப்பு குறைவாக இருக்குது. ஏன்னா இது காலங்காலமாக மக்கள் வசித்துட்டு வரக்கூடிய கிராமங்களில் இதுவும் ஒன்று தான். ஆனால் அவங்க இருக்கக்கூடிய இடம் அது எப்படி பழைய காலத்தில் இருந்ததோ இப்பயும் அப்படியே தான் இருந்திருக்கு. நதியோட பாதையில் அவங்க குறுக்கிடலை. அதனால தான் இந்த சுக்கி பகுதி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படின்னு. அப்படி இருந்தாலுமே இந்த பதிவு வந்து பாதிப்பு ஏற்பட்டாலுமே கூட உயிர் பலி அப்படின்ற ஒரு விஷயத்தை சுக்கி இந்த மாதிரி இடத்தெல்லாம் சந்திக்கல. அந்த உயிர் பலி அப்படின்னு நடந்தது எல்லாமே எங்கன்னு பார்க்கும்போது இந்த தாராளி என்ற ஒரு பகுதியை தான் சொல்றாங்க. இதுக்கு காரணமாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நதியுடைய பாதை இப்போ நம்ம திரையில பார்க்கிறது பாருங்க, இந்த வழியில வந்து பாகீரதியில கலக்குது. ஆனா இது நதியோட ஒரிஜினல் பாதை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நதியானது மலையிலிருந்து நேராக இப்படிதான் வந்து பாகீரதி ஆற்றில் கலந்து இருக்கிறது கடந்த காலங்களில். ஆனா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட நிலச்சரிவு மாதிரியான சம்பவங்களின் காலமாக மண்ணு படிஞ்சு ஒரு செடிமெண்டேஷன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்மால என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல ஆப்பிள் தோட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இடம் மேடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் தோட்டம் போட்டதோட இல்லாம அந்த நதி போற பாதையில ஒரு செவரை கட்டி அது அதோட பாதைன்ற மாதிரி நாமளே தீர்மானிச்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அந்த நதியுடைய பாதையிலே இங்க ரெசார்ட் ஹோட்டல், அது லக்ஸரி ரெசார்ட் ஹோட்டல்ஸ் இதெல்லாம் கட்டிட்டு இருக்கோம். 3 மாடி 4 மாடி என்ற அளவில் தான் கட்டியிருக்கோம். ஆனா இப்போ ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்ட போது என்ன ஆச்சு, இயற்கை அந்த நதியுடைய சொந்த பாதையை தான்
தேர்ந்தெடுத்தது, அந்த வழியில இருந்து எவ்வளவு பெரிய கட்டிடங்கள் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சமாக்கி மண்ணோட மண்ணாக மாற்றி இருக்கிறது தற்போது. இதுக்கு காரணம் இயற்கையுடைய பெருங்கோபம்னு சொல்லணுமா, இல்ல மனிதர்களுடைய பேராசைன்னு சொல்லணுமா, அலட்சியம்னு சொல்லணுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முன்ன பார்த்த மாதிரி கங்கோத்ரி மாதிரியான புனித ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய பகுதி, அதையெல்லாம் இணைக்கக்கூடிய வகையில இங்க சாலையானது போட்டுட்டு இருக்கு. இப்ப நம்ம திரையில பார்க்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பாத்துல ஒரு சாலையானது இருக்கிறது. இந்த வழியா தான் அங்க கங்கோத்ரியை போய் சேருவோம். இதை அகலப்படுத்தக்கூடிய பணிகள் சார்தாம் என்ற ஒரு தேசிய நெடுஞ்சாலை திட்டமானது ஒன்று செயல்பட்டு இருக்கு. இந்த சாலையை அகலப்படுத்தக்கூடிய பணிகளும் இப்போ போயிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இது தொடருமே ஆயின் இந்த பகுதிகளில் மேலும் மேலும் பேரழிவுகள் தொடரும் என்று எச்சரிக்கிறார்கள். இங்க தாராளியில நம்ம பார்த்திருக்கிறது ஒரு சாம்பிள் தான். இதே மாதிரியான ஒரு சூழல் தொடர்ந்தால் இயற்கையுடைய உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல நீங்க இருந்துக்கோங்க அப்படின்றது தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஏன்னா இது பெருவெள்ளம் ஏற்பட்ட போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகள் பாருங்க, இது பெருசா அஃபெக்ட் ஆகல அந்த வீடியோல பார்க்கும்போது. ஆனா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மண்ணோட மண்ணா போச்சு. காரணம் அந்த நதியோட வழியில நம்ம கட்டிடங்களை கட்டி வச்சிருக்கோம் அப்படின்றது தான். இது காஷ்மீருக்கு மட்டும் கிடையாது, உத்தரகண்ட் ஹிமாச்சலுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து மாநிலங்களுக்குமே ஆன ஒரு பாடத்தை விட்டு சென்றிருக்கிறது இந்த தாராளி பேரழிவு சம்பவம்.